மறந்துடக்கூடாது. நம்ம வீடு ஆசீர்வாதமா இருக்கணும்னா பெட்டி நம்ம வீட்ல இருக்கணும். The ark has got to be in a house. பெட்டி நம்ம வீட்ல இருக்கணும். The ark has got to be in a house. நான் எப்போதும் தாழ்மையா சொல்றேன், எங்க பிரசங்கம் பண்ணாலும் என்னுடைய ஆவடி கடந்த கால வாழ்க்கை சொல்லாம விடுறதே இல்ல. I never ever forget to speak about my past. ஒரு ஊழியக்காரர் கேட்டார், எப்படி உங்களுக்கு வெக்கமே இல்லாம இதெல்லாம் மூட்டை சுமந்தே வண்டி எடுத்தலாம். God said, how come இதுல எனக்கு வெக்கம்? Why I should be ashamed? பாவம் செய்ததாயா வெக்கம்? He who sins, என்னென்னமோ செய்து வெக்கம் இல்லாம நடக்கிறான். they do several things and without shame they walk. எனக்கு என்ன வெக்கம்? What about me? Why I should be ashamed of? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நான் சொல்ற அருமையானவர்களே, I would say, dear ones, ஒவ்வொரு நாளும் நன்றி உள்ள இருதயத்தோடு நான் நன்றி சொல்றேன். every day with a grateful heart we got to thank God. நான் இப்ப இருக்கிற நிலைமையை நான் நினைச்சு கூட பார்த்தது இல்ல. I never ever imagined. நான் யோசிச்சு கூட பார்க்கல. Never. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஐஸ்வரியம், the wealth, தேவன் எனக்கு கொடுத்த வசதிகள், the comforts, தேவன் எனக்கு கொடுத்த பலன், தேவன் எனக்கு கொடுத்த சுகம், இதெல்லாம் நான் கனவுல கூட கண்டது இல்ல. நான் இத்தனை வருஷம் உயிரோட இருப்பேனே கனவு கூட கண்டது இல்ல. Never thought I would live for several years. நான் இத்தனை வருஷம் இவ்வளவு சுகத்தோடு இருக்கிறேன், இவ்வளவு பலத்தோடு இருக்கிறேன், இவ்வளவு வசதியோடு இருக்கிறேன், எல்லா ஆசீர்வாதத்தோடு இருக்கிறேன், all blessings. ஆனா ஒரு நாள் நான் மறந்தது இல்ல. Not a single day have I forgotten. என் பிள்ளைகளுக்கு அடிக்கடி நான் நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். I tell my children on and often. என்னுடைய செய்தியை கேட்கிறவங்களுக்கு அடிக்கடி நினைவூட்டி கொண்டிருக்கிறேன். All those who hear my message, I make them. நான் யாரு தெரியுமா? Who am I? இன்றைக்கு நான் பாஸ்டர் ஆனாலும் நேற்றைக்கு நான் வண்டி இழுத்தவன். Today I am a pastor, but நான் கூலி வேலை. years I was doing labor work. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கார் படிக்கட்டு. Every day I used to kneel before the Lord. என்னுடைய கண்களில் கண்ணீரோடு கூட, with tears in my eyes. என்னை மட்டுமாய் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். Lord, what am I that you have brought me hither for? என் வீடு எம்மாத்திரம். What about my house? என் வீடு எம்மாத்திரம். What is my house, Lord? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. நான் காலையில கூட சொன்னேன். This morning I spoke. என்னுடைய 15-16 வயசுல I was 15 or 16. பூந்தமல்லி நசரத்து பேட்டை தான் அரிசி வாங்குறது, இங்க ரெட் ஹில்ஸ் வாங்கணும். So here from Red Hills we. என்னுடைய 15 வயசுல 15-16 வயசுல இருக்கும். அந்த ஒரு மூட்டை 75 kg or 100 kg, 75 கிலோ மூட்டை பஸ்தான்னு சொல்லுவாங்க. பெரிய மூட்டை 100 கிலோ. 15 வயசுல 100 கிலோ வச்சு அடிக்கணும் சைக்கிள்ல. 50 at the age of 15, 100 kilos of rice I used to. உங்களுக்கு தள்ள முடியாது, பட் நாங்க ஓட்டிட்டு வரணும். But we had to ride the cycle. எத்தனையோ முறை வண்டி நேரா தூக்கிரும். Several times the front tire, the front weight தாங்க முடியாம, எங்களுக்கு ஓட்ட முடியாம, சீட்ல உட்கார்ந்து ஓட்ட முடியாது, நின்னுட்டு தான் ஓட்டணும். I had to stand on the. எத்தனை முறை தூக்கி அடிச்சிரும். Several times the cycle got. கீழே விழுந்துட்டு அங்க போறவங்கள கூப்பிட்டு, அண்ணாச்சி இந்த மூட்டை தூக்கு. டேய், மண்டையில அறிவு இருக்காடா உனக்கு? இந்த வயசுல இந்த மூட்டை உனக்கு தூக்க முடியாது இல்ல, இது ஓட்ட முடியாது இல்ல, எதுக்குடா அறிவு கட்ட வண்டி? அவன் தூக்காம சும்மா போனா கூட பரவாயில்லைங்க, அவன் ஆசீர்வாதத்தோட தான் போவாங்க. ஆனா ரெண்டு திட்டு தூக்குவான்னு நினைக்கிறீங்க, தூக்க மாட்டான். எனக்கு அறிவு இருக்காரு கேட்டா அவருக்கு அறிவு இருக்கா எனக்கு தெரியல. அந்த மாதிரி திட்டு என்ன கெட்ட வார்த்தை தெரியுமா? நாளைக்கு சிரிக்கிறேங்க. மூட்டைய போட்டுட்டு பட்டாபிராமில இருந்து எண்ணெய் வாங்கிட்டு தூக்கி அடிக்குங்க, அப்படியே எண்ணெயோட கீழே விழுந்து. அண்ணாச்சி ரோட்ல போறவங்க பிச்சை கேட்கிற மாதிரி கேட்டா அவன் காரி துப்பிட்டு போவான். They used to spit at me and go. அறிவு இருக்காடா அவனுக்கு? நிச்சயமாவே எனக்கு அறிவு இல்லைங்க. Surely I have no sense. அறிவு இருந்தா ஏன் அங்க வந்திருக்கேன்? இல்ல போய் தான் வந்தேன். Because I had no sense I came there. ஆண்டவர் என்ன அமெரிக்கா கொண்டு போகல. The Lord never left. நல்ல வேளை ஆவடியிலே வச்சாரு. God kept me at Avdi itself. இந்த பக்கம் நான் சர்ச்சுக்கு போச்சல பூந்தமல்லி போகும்போதெல்லாம் என்ன அறியாத கண்ணீர். இங்கதான மூட்டையோட விழுந்தோம், இங்கதான கெஞ்சினோம். இன்னைக்கு நல்ல ஹோண்டா கார்ல போயிட்டு இருக்கோம். Now I am able to travel. எனக்கு திமிர் வரல, எனக்கு அழுக வருது. Started shedding எனக்கு tears. அழுக. I was weeping. ரெட்டில்ஸ் போகும்போதெல்லாம் அழுவேன். I used to weep when பட்டாபுரம் போகும்போது அழுவேன். When I go to Patavaram, இங்கதானே விழுந்தோம், இங்கதானே எழும்பணும், இங்கதானே அண்ணாச்சின்னு கத்தணும். Here we cry to the bystanders. ஆண்டவர் என்ன ஒவ்வொரு நாளும் நினைக்க வேண்டிய இடத்துல என்ன வச்சிருக்காரியா? The Lord has kept me in a place. அதுக்காக நன்றி சொல்றேன். For that I thank my God. நன்றி சொல்றேன். I thank Him. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the name of God. கடந்த காலத்தில்